ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழைக்காய். இதுவும் ஒரு கல்யாண வாழைக்காய். கும்பகோணம், தஞ்சாவூர் அந்த பக்கத்தில் வாழைக்காய் கல்யாணத்தில் ஃப்ரை பண்ணுவாங்க. இந்த வாழைக்காய் வச்சு ஒரு கல்யாண மசாலா வாழைக்காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைக்காயை நம்ம நார்மல் வாழைக்காய் இந்த மாதிரி கிராஸ் கட்டிங்னு சொல்லுவாங்க. கிராஸ் கட் பண்ண வாழைக்காய் இது ஒரு 3 வாழைக்காய். இந்த மாதிரி கிராஸ் கட் பண்ணி ஒரு 3 வாழைக்காய் வச்சுட்டுருக்கேன். இந்த வாழைக்காய் மசாலா செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் நமக்கு தேவை. அந்த பேஸ்ட்டுக்கான இன்க்ரீடியன்ஸை டைரெக்டாக மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கணும். ஒரு 3 பல் பூண்டு, ஒரு சிறு துண்டு இஞ்சி, ஒரு சிறு துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு. நான் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். இந்த இடத்துல சோம்பு பிடிக்கிறவங்க சோம்பு சேர்த்துக்கிறேன். எனக்கு சோம்போட வாசனை பிடிக்காது, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். ஒரிஜினல் டிஷ்ஷில் சோம்பு தான் இருக்குது. சோம்பு சும்மா ஜஸ்ட்டு 2 பீஸ் சேர்த்துக்கிறேன். மெஜாரிட்டி நான் ஜீரகம் சேர்த்துறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய துண்டு 2 துண்டு தேங்காயை பல்லாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துறேன். ஒரு 8 காஞ்ச மிளகாய் காம்பை கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துறேன். இப்போது இதை ஒரு கொரன்னு அரைச்சி வச்சுப்போம். இந்த மாதிரி மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். நம்மளோட இந்த கல்யாண வாழைக்காய் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஓக் வைக்கிறேன். நல்லா சுடட்டும். கொஞ்சம் வச்ச ஓக்கு நல்லா சுட்டுடுத்து நான் இந்த வாழைக்காய் பொரிச்சு எடுக்க போகிறேன். பட் நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். நல்லா ஒரு 3 டீஸ்பூன் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன், கடலை எண்ணெய். இந்த வாழைக்காயை தண்ணியிலேருந்து எடுத்துட்டேன். தண்ணியிலேருந்து எடுத்த வாழைக்காய் ரெடியாக இருக்குது. இது ஒரு 3 வாழைக்காய். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு எடுத்து அந்த வாழைக்காய் இறக்குறேன். எண்ணெயில் இந்த வாழைக்காயை நல்லா பொரிச்சிருங்க. வாழைக்காய் பொரியும் போது இந்த வாழைக்காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சம் மேலே சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்ல ஹை ஃப்ளேமில் இதை பொரிச்சிடுங்க. இந்த சலசலப்பு இருக்குல்ல, அந்த சலசலப்பு தான் இந்த நீர், அந்த தண்ணி இருக்கிற அம்சத்தை காட்டுறது. ஸோ அந்த சலசலப்பு அடங்கிடுத்துன்னா நம்மளோட வாழைக்காய் நம்ம எடுத்துடலாம். நல்லா உள்ள வரைக்கும் ரோஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். நான் ஃப்ளேம் இப்போ கொஞ்சம் லோ டு மீடியம் வச்சுட்டு இருக்கேன். இந்த சலசலப்பு நல்லா அடங்கட்டும். சலசலப்பு அடங்கிடுத்து நான் வாழைக்காயை மட்டும் எடுத்துறேன். அந்த வாழைக்காய் சத்தத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பாக வெந்திருக்குன்னு. ஒரு பேட்ச் எடுத்து பொரிச்சிருக்கேன். இன்னொரு அடுத்த பேட்சையும் பொரிச்சிட்டு காட்டுறேன். நான் கொஞ்சம் இப்போ ஃப்ளேமை ரேஸ் பண்ணியிருக்கேன். சுடட்டும். எண்ணெய் சுட்டதுக்கப்புறம் நம்ம வாழைக்காயை போடலாம். நம்ம விட்ட எண்ணெய் மறுபடியும் நல்லா சுட்டு எடுத்து பேலன்ஸ் வாழைக்காயை சேர்த்துறேன். இந்த வாழைக்காய்க்கு தேவையான உப்பு, ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு 2 பக்கமும் ஈவனா ரோஸ்ட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேயும் நல்லா சலசலப்பு அடங்கிருக்கு. நான் எடுத்துறேன். இந்த அளவுக்கு கிறிஸ்பாக வறுத்து எடுத்திருக்கேன். எப்படி வறுத்துருக்கேன்னா காட்டுறேன் பாரு. அவுட்டர் லேயர் அவ்வளோ கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே அப்படி சாஃப்டாக வெந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா கிறிஸ்பாக்கி எடுத்திருக்கேன். இது இப்படியே இருக்கட்டும்.
இப்போ நம்ம வச்ச கடாய் எண்ணெய் அப்படியே இருக்கட்டும். நான் அதுலேருந்து ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டேன். பேலன்ஸ் எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கிராக்கலாகட்டும். கடுகு கிராக்கலாகிட்டு இருக்கும்போது ஜீரகம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், பருப்பு நல்லா வறுபடட்டும். நம்மளோட பருப்பு நல்லா வறுபட்டு எடுத்து ஒரு 30 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா நறுக்கி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 30 சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணியிருக்கேன். ஒன்றும் பாதியா அதை நல்லா வதக்குங்க. ஃப்ளேம் வந்து நான் லோ டு மீடியம் வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் தாண்டி வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு தக்காளி வச்சுருக்கேன். இந்த தக்காளி சேர்க்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள், ஒரு 1/4 டம்ளர் தண்ணி. இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரட்டும். அது வரைக்கும் இதை நல்லா மறுபடியும் ரோஸ்ட் பண்ணுறோம். இன்னும் இருக்கும்போது நம்ம இந்த அரைச்ச மசாலா இருக்குல்ல மிக்சியில், அதை சேர்த்துருவோம். ஏன்னா அது நம்ம பச்சையை அரைச்சிருக்கோம். அதுவும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். மிக்சி அலம்பி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் 1/4 டம்ளர் தண்ணி, உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடும். அது கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, உப்பு சேர்த்து. இப்போ கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போக இது நல்லா ட்ரையாக குக் ஆகட்டும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருக்கு. ஸோ இப்போ இந்த வாழைக்காய் போட்டு இதில் பெரட்டினோம்னா ஈஸியாக கோட் ஆகும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு இந்த தக்காளி வெங்காயம் நம்ம அரைச்ச மசாலா இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு கொண்டு வாங்க. முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டது நல்லா வெந்திருக்குன்ற அடையாளத்துக்கு நம்ம போட்ட எண்ணெய் கரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் இந்த வாழைக்காயை சேர்த்துருக்கேன். வாழைக்காயை சேர்த்துட்டு நல்லா ஜென்ட்டாக பறக்கி விடும். பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. சாதத்தை கூட டெட்லி காம்பினேஷன். ஈவன் நீங்கள் சாதத்தில் நெய் போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த மசாலா இந்த வாழைக்காலை நல்லா கோட்டாகி வேகணும். அது வரைக்கும் இதை வேக வை. அந்த மசாலா எல்லாம் அந்த வாழைக்காய் உறிஞ்சுக்கணும். ஸோ வேக வை. நான் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு டீஸ்பூன் தண்ணியை சேர்த்துட்டு நல்ல ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா அது குக் ஆகும். நம்மளோட வாழைக்காய் பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதம்லாம் போய் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். வாழைக்காய் பாருங்க, ஒன்றுத்துலேயும் மசாலா எப்படி கோட்டாகி எப்படி இருக்கு பாருங்க. அட்டகாசமான கல்யாண வாழைக்காய் மசாலா தயாராகிட்டு ஃபினிஷ் பண்ணும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்மளோட வாழைக்காய் கல்யாண மசாலா தயார். நம்ம வாழைக்காய் வச்சு செஞ்ச ஒரு மசாலா கறி, அருமையான ரெசிபி. இதில் ஆக்சுவலாக பார்த்தா கும்பகோணம், தஞ்சாவூர் அந்த சைடில் வந்து கல்யாணங்களில் பந்தியில் பரிமாறக்கூடிய ஒரு வாழைக்காய், மசாலா வாழைக்காய்.
ஸோ நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கடைசி எக்ஸல் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Lakshman.